பாஜக விஜய் அவர்களோடு கூட்டணி வைத்துக் கொள்ள வாய்ப்பில்லை என்பது என்னுடைய புரிதல், என்னுடைய நம்பிக்கை. விஜய் அவர்களை ஒரு கருவியாக பயன்படுத்தி திமுக மற்றும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக அரசியல் செய்வதே அவர்களின் நோக்கம். குறிப்பாக இஸ்லாமியர், கிறிஸ்தவர் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் வாக்குகளை சிதறடிக்க வேண்டும், அதற்கு விஜய் பயன்படுவார் என்று பாஜக நம்புகிறது. அதன் அடிப்படையில் தான் அவர்கள் காய்களை நகர்த்துகிறார்கள், வலிந்து ஆதரவு நல்குகிறார்கள். தன் அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக என்று விஜய் அறிவித்த நிலையிலும் கூட, கொள்கை எதிரி என்ற இடத்திலே பாஜகவை வைத்திருக்கிற நிலையிலும் கூட வலிந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு தருவது இந்த அடிப்படையில் தான் என்று நான் கருதுகிறேன். இது ரெண்டும் ஒன்றும் முரண்பாடு கிடையாது. அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் பாஜக RSS காரர்கள், அவர்கள் இவரை தவறாக வழிநடத்துகிறார்கள் என்பது ஒரு நிலை. தேர்தல் உத்தி என்று வருகிற போது அவரை கூட்டணியிலே சேர்த்துக் கொள்ளாமல் அவரை திமுகவுக்கு எதிராக நிறுத்துவது என்ற ஒரு நிலை. இரண்டும் முரண்பாடானதல்ல. விஜய் அவர்களை சுதந்திரமாக சிந்திக்கவும் செயல்படவும் அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள், அனுமதிக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. நேரட்டிவ்லாம் இல்லை, அதுதான் உண்மை. கற்பனையா யாரும் சொல்லல, கதையா யாரும் கட்டுக்கதை பண்ணல, யாரும் யூகத்துல பேசல. பாஜகவுக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் அவர்களால் இன்னும் வேரூன்ற முடியாத நிலையில் அவர்கள் படாதபாடு பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பிற மாநிலங்களில் அவர்களுடைய சித்து வேலைகள் ஈடுபடுகின்றன, தமிழ்நாட்டில் ஈடுபடவில்லை. அதற்காக பலரை தங்களின் பிரதிநிதியாக வெவ்வேறு முகமூடிகளை போட்டுவிட்டு இறக்கி விடுகிறார்கள். இது யூகமான ஒன்றல்ல, இதுதான் உண்மையும் கூட. இது மாதிரி நடந்தா அப்புறம் ரோட் ஷோக்கு தடை விதிக்கதான் செய்வாங்க. நமக்கும் பொறுப்பு இருக்குல்ல, ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய தலைவர்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. அவ்வாறு இல்லாமல் எல்லாவற்றுக்கும் போலீஸ் தான் காரணம், ஆட்சியாளர்கள் தான் காரணம் என்று அதை திசை திருப்புவது சரியல்ல. இன்றைக்கு நீதிமன்றங்கள் இவற்றையெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றன. அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.